லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஏந்தியன் 2 ஜூலை 12 முதல். காய்கறிகளின் விலை சரிந்திருந்தாலும் வியாபாரம் குறைவாக உள்ளதாக கோயம்பேடு சந்தை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரேவதி அவர்களுடன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கோயம்பேடு காய்கறி சந்தையை பொறுத்தவரை கடந்த வாரத்தை விட இந்த வாரத்தில் காய்கறிகளின் விலை குறைந்திருப்பதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் மழை பொழிவு தொடர்ந்து இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக காய்கறிகளின் விளைச்சல் எந்த அளவிற்கு இருக்கிறது, விலையில் என்ன மாற்றங்கள் இருக்கிறது என்பது குறித்து கோயம்பேடு காய்கறி சந்தையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளிடமே கேட்கலாம். நம்மிடையே ஒரு வியாபாரி இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ கோயம்பேடு சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை எந்த மாதிரியான காய்கறிகள் விலை கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா, விலை எப்படி இருக்கு? இல்லை எப்பயும் மார்க்கெட்டுக்கு 800 வண்டி முதல் 750 இப்படி வரும். இப்போ போன மாதங்கள்லாம் 300 350 வண்டி தான் இருந்துச்சு. அதனால் விலைவாசி கொஞ்சம் ஏற்றமாக இருந்தது. தற்பொழுது 500லேருந்து 550 வண்டி வரைக்கும் இங்கே மார்க்கெட்டுக்கு வருகிறது. அதனால் சென்ற மாதங்களை விட இந்த மாதம் எல்லா விலையுமே குறைஞ்சிருக்கு. மெயினாக பீன்ஸ்லாம் போன மாதம் 200 ரூபா 220 ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சு. இப்போ நீங்கள் 60 70 இங்கே விற்பனை ஆகிறது கோயம்பேடு வணிக வளாகத்தில். அதே மாதிரி எல்லா காய்கறிகளுமே கிலோவுக்கு 10 ரூபா 20 ரூபா சென்ற மாதங்களை விட ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு இந்த மழையின் காரணமாக வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் வணிக வளாகத்தை வாங்குறவங்க ரொம்ப இன்றைக்கி கம்மியாக வந்ததுனால விலைவாசி வியாபாரம் இல்லாமல் வியாபாரிகள் எல்லாமே விலைவாசி கொஞ்சம் கம்மியாக விற்பனை பண்ணுறாங்க. தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இப்போ முன் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, கடந்த ஆண்டு இந்த நேரங்களில் 700 வண்டி வரைக்கும் வரும், அதிகமாக டன் வரும். இந்த தடவை இங்கே ஏஜென்ட் வியாபாரிகள் அதை குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையா? அதாவது ஏஜென்ட்டுங்க வர்றதெல்லாம் இங்கே கோயம்பேடு வணிக வளாகத்துக்கு சாத்தியக்கூறு இல்லை. அதாவது நேரடியாக விவசாயிகள் நேரடியாக இங்கே இறக்கி விற்பனை ஆகிறவங்க என்ன ரேட்டு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு இது பண்ணிட்டு தான் போகிறாங்க. இங்கே இதில் ஏஜென்ட்டுகளுக்கு வேலையே கிடையாது. நேராக எங்களுக்கு எங்களுக்கும் விவசாயிகளுக்கும் தான் தொடர்பு. ஏஜென்ட்டுகளுக்கோ இது நமக்கு தொடர்பு இல்லை. அது முற்றிலும் மறுக்கத்தக்கக்கூடிய விஷயம். அது இப்போ பருவநிலை மாறிட்டே இருக்கு. அதன் காரணமா மழை பல இடங்கள்ல இருக்கிறதுனால அந்த செடிகள் எதுவும் பாதிப்பு இருக்கா, விளைச்சல்ல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, விளைச்சல் இப்போ பருவநிலை மாற்றத்தினால இப்போல்லாம் மழை காலம்தான். விளைச்சல் நமக்கு அதிகமாக தான் வரும். ஏன்னா வெயில் காலங்களில் தான் செடி கொஞ்சம் காஞ்சி போயிடும், தண்ணி பற்றாக்குறையினால் காஞ்சி போயிடும். ஆனால் இப்போ இந்த மழை பெஞ்சதுனால ஓரளவுக்கு விளைச்சல் நல்லா வந்திருக்கு. அதனால தான் விலைவாசி குறையுது. அதாவது போன மாதத்துக்கு இந்த மாதம் நம்ம குறிப்பிட்டோம்னா எல்லா காய்கறியின் விலையும் ரொம்ப கணிசமாக குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். விலை குறைவா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் வரக்கூடிய மக்களோட வரத்தும் சரி, சில்லறை வியாபாரிகளும் சரி குறைவா வரதாகவும் விற்பனை குறைவா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அது என்ன மாதிரி இருக்கு? இனிமே மாற வாய்ப்பு இருக்கா? எதனால அவங்க வரது கம்மியா இருக்கு? இந்த மழையின் காரணம் தான். அந்த மழையின் காரணத்தினால இந்த ரோட்டுக்கு வியாபாரிகள் அப்புறம் கடை வச்சுருக்கவங்க தான் இப்போ நமக்கு வாங்குறாங்க. மிச்சம் இந்த ரோட்டில் விற்கிறவங்க இதெல்லாம் இங்கே வாங்குறதில்ல. அதனால் விலைவாசி குறைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் வரத்து இங்கே வியாபாரிகள் வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மழையின் காரணமாக. அதனால் இங்கேயே வியாபாரிகளுக்கு வியாபாரம் இல்லாமல் அவங்க சில கம்மி விலைக்கும் விற்க மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரிகளுடைய நிலைமை. காய்கறி வரத்து இருந்தும் விலையும் குறைவா இருந்தும் மொத்த வியாபாரிகள் இதனால நிறைய பாதிக்கப்படுகிறாங்களா? ஏன்னா நிறைய காய்கறிகள் வீணாக வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகள் வாங்கலைன்னா இல்லை குறைவான விலையில கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கு? இல்லை, இதில் பாதிப்பு என்னன்னா, இப்போ 50 ரூபா பொருளை 30 ரூபா 20 ரூபான்னு கூட விற்பனை செஞ்சுருவோம். ஆனால் அது கீழே கொட்டுறதோ செய்கிறதோ அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுறதில்ல. விலைவாசி குறைச்சி விற்பனை பண்ணிடுவோம். அது விவசாயிகளுக்கு தான் பாதிப்படையும் போது வியாபாரிகளுக்கு பாதிப்பு கிடையாது. கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தக்காளி, வெங்காயம் எல்லாம் சில நேரம் விலை ரொம்ப அதிகமாக போச்சு. இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய தக்காளி, வெங்காயம் மட்டும் இல்லாமல் மற்ற காய்கறிகளோட விலை எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது சென்ற மாதத்தோட இந்த மாதம் எல்லாமே கம்மியாக இருக்குது. தக்காளி வெங்காயம் கூட பொதுமக்கள் வாங்குற மாதிரி தான் விற்பனைக்கு 30 ரூபா 35 ரூபா 40 ரூபா. இது எல்லா அடித்தள மக்கள் முதல் கொண்டு எல்லாரும் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இந்த நிலைமை நீடிக்கும். அது நீங்கள் ஏறுறதுக்கோ இறங்குறதுக்கோ இறங்குறதுக்கு வேணால் சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் ஏறுறதுக்கு எந்த ஒரு அறிகுறிப்பும் இல்லை இப்போதைக்கு.
இந்த பருவமழை மாற்றம் இருப்பினும் கூட விளைச்சல் அதிகமாகவும் இருக்கிறது, விலையும் குறைவாகவே இருக்கிறது. ஆனால் வியாபாரிகள் வாங்கும் விதம்தான் குறைந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அது மாறும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விலையில் குறையவே வாய்ப்பிருக்கிறதாகவும் அதிகரிக்க வாய்ப்பில்லை என்றும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் செய்தியாளர் ரேவதி, சென்னை.